பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 24, 25, 26 3 நாளுக்குரிய நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் டீசல் விலை மீண்டும் உயர்வு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஹெர்முஸ் நீரிணை இன்னும் திறக்கப்படலை. அதனால் எண்ணெய் நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய நட்டம் ஏற்பட்டதுனால இந்த விலை வந்து மறுபடியும் உயர்ந்திருக்கு. ஸோ பார்ப்போம், இது வந்து நீ குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் அடுத்து தொடர்ச்சியாக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பாருங்கள், டெல்லியில் பிரதமர் மோடியை வந்துட்டு அமெரிக்காவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ருபியோ அவர் சந்திச்சிருக்காரு. சரிங்களா? அப்போ அமெரிக்காவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் யார் அப்படின்னா மார்க்கோ ருபியோ. ஓகேங்களா? ரைட், ஓகே. இப்போ அடுத்தது பார்க்கலாம். வேறு நியூஸுன்றது ரொம்ப கம்மி தான், திட்டங்கள் இன்னும் அறிவிக்கலை. இந்த பாருங்கள், தேசிய மகளிர் ஆணையத்தோட தலைவர் விஜயா ரஹத்கர். சரிங்களா? ரஹத்கர் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. தேசிய மகளிர் ஆணையத்தோட தற்போதைய தலைவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஜயா ரஹத்கர். ஓகே, ரைட். அடுத்து பார்க்கலாம். அதாவது ரோஜ்கர் மேளா அப்படின்னா ஒன்றிய அரசு தேர்வில் வெற்றி பெற்றவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு நியமன ஆணை வழங்குறது தான் இந்த ரோஜ்கர் மேளா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ரோஜ்கர் மேளா ஆரம்பித்த ஆண்டு வந்து 2022. இதுவரை 18 ரோஜ்கர் மேளாக்கள் நடத்தப்பட்டிருக்குனாப்பா. இது ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. 2022 மொத்தம் எத்தனை ரோஜ்கர் மேளா இதுவரை நடைபெற்றிருக்கு அப்படின்னா 18 ரோஜ்கர் மேளா நடைபெற்றிருக்கு. இதுவரை 12 லட்சம் இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணை கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? வேறு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. தற்போது நம்ம இந்திய நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 23.30 லட்சத்துக்கு மேற்பட்ட புத்தாக்க நிறுவனங்கள், புதுசாக துவங்கப்பட்ட நிறுவனங்கள் வந்து செயல்பட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாமில் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். ரிட்டனில் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தற்போது அதாவது 2026 பொறுத்தவரை 23.30 லட்சத்துக்கு மேற்பட்ட புத்தாக்க நிறுவனங்கள் இயங்கிக் கொண்டு இருக்குப்பா. சரி, அடுத்தது பாருங்கள். அன்னை தெரசாவோட நினைவில்லம் எங்கே இருக்குது அப்படின்னா கொல்கத்தாவில் இருக்குது. அது ஒரு நியூஸாக பார்த்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது எவரெஸ்ட் சிகரத்தை அசாமை சேர்ந்த ருபமணி கோர் அப்படின்றவங்க ஏறியிருக்காங்க. சரிங்களா? எவரெஸ்ட் சிகரத்தை அடைஞ்சிருக்காங்க. இவங்க இந்தோ திபெத் எல்லை காவல் படை வீராங்கனை. சரிங்களா? யார் அப்படின்னா ருபமணி கோர். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய முதல் அஸ்ஸாம் மாநில பெண் இவங்க தான், ருபமணி கோர்பா. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐடிபிபி படைப்பிரிவை சேர்ந்தவங்க ருபமணி கோர். இவங்க எவரெஸ்ட் சிகரத்தை அடைஞ்சிருக்காங்க. அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்த முதல் பெண்மணி இவங்க தான். சரிங்களா? எவரெஸ்ட் சிகரத்தை அடைஞ்சவங்க. அடுத்தது வேறு இந்த விபிஜி ராம்ஜி திட்டம், அதாவது இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை 100 நாள் 125 நாளாக மாற்றி விபிஜி ராம்ஜி அப்படின்ற திட்டம் கொண்டு வந்தாங்கள்ல. இது சார்ந்து நம்ம நிறையா பேசிட்டோம், நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்லையும் கொடுத்துட்டோம். இருந்தாலும் திரும்ப கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்துக்கிற வேண்டிதான். திரும்ப பார்க்கும்போது நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும். இதில் வந்து 100% மத்திய அரசு தான் கொடுத்துட்ருந்தாங்க. இனிமேல் வந்துட்டு 60% மத்திய அரசும் 40% மாநில அரசும் கொடுப்பாங்க. இதில் வடகிழக்கு மாநிலங்கள், இமயமலை பகுதி மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா 90% ஒன்றிய அரசோட பங்களிப்பும் 10% அந்தந்த மாநில அரசு ப்ளஸ் யூனியன் பிரதேசத்தோட சதவீதமும் இருக்கும், அவங்களோட பங்களிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 இன்ஃபர்மேஷனும் முக்கியம், பார்த்துக்கோங்க. ரைட். எதிர்கால போர்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரோனு, ரோபோ, மெயினாக இணையவழி தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முப்படையோட தலைமை தளபதி அனில் சௌகான் அறிவிச்சிருக்காரு. சரி, ரைட்டு, பார்க்கலாம். வேறு இந்த நியூஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஆசிய மகளிர் சாம்பியன்ஷிப் கால்பந்து போட்டி, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசிய மகளிர் சாம்பியன்ஷிப் கால்பந்து போட்டி இறுதி ஆட்டத்தில் ஜப்பானோட டோக்கியோ பெலாசா அந்த அணியை வீழ்த்தி வடகொரியாவோட நோகா ஹயாங் எஃப்சி அணியினர் வெற்றி பெற்றிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். ஆசிய மகளிர் சாம்பியன்ஷிப் கால்பந்து போட்டி நடைபெற்ற இடம் தென்கொரியாவோட சுவோன் நகர். சரிங்களா? ஆசிய மகளிர் சாம்பியன்ஷிப் கால்பந்து போட்டி நடைபெற்ற இடம் தென்கொரியாவோட சுவோன் நகர். ஜெயித்த அணி வந்து வடகொரியா அணி. அதாவது அந்த அணி பேர் வந்து பார்த்திங்கன்னா நோகோ ஹயாங் எஃப்சி. சரிங்களா? ஃபுட்பால் கிளப்பு அதான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த அணி தான் வெற்றி பெற்றிருக்காங்க 1-0 அப்படின்ற கோல் கணக்கில். அதே மாதிரி இந்த பாருங்கள், மேற்கு வங்க மாநிலம் கல்யாணியில் சனிக்கிழமை நடைபெற்ற இந்தியன் ஃபுட்பால் லீக், அதில் வந்துட்டு டைமண்ட் ஹார்பர் அப்படின்ற அணி வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இது முக்கியமான நியூஸு. அடுத்து இது ரொம்ப முக்கியம். என்னென்னா
கன்னடாவில் உலக தமிழாய்வு மாநாடு நடக்க போகுது. அந்த மாநாட்டோட தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும் அப்படின்ற தலைப்பில் நடைபெற போகுது. சரிங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. மெய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும் அப்படின்ற தலைப்பில் கன்னடாவில் உலக தமிழாய்வு மாநாடு நடைபெற இருக்குது. இதில் வந்து நன்றின்பால் உயிப்பது அறிவு அப்படின்றது இந்த மாநாட்டோட நோக்கமாக இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதுக்காக இலங்கை, இந்தியா ப்ளஸ் 20 நாடுகளில் இருந்து தமிழாய்வு அறிஞர்கள் வந்து கலந்துக்கிற போகிறாங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது இது 2 தான். ஒன்று, இதோட தலைப்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும் அப்படின்ற தலைப்பு. இந்த மாநாட்டோட நோக்கம் நன்றின்பால் உயிப்பது அறிவு. சரி, ரைட், ஓகே. அடுத்து 25ஆம் தேதி நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதே தான். மறுபடியும் ஹெட்டிங் வந்துட்டு அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ வந்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லைப்பா. இந்த நியூஸ் பேப்பரில் வேறு எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடையாது. இந்த பத்மஸ்ரீ பத்மபூஷன் விருது, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை ஏற்கனவே வரிசைப்படுத்துங்கன்னு கொடுத்துருந்தாங்க. போன குரூப் 4ல் எல்லாத்துக்குமே ஞாபகம் இருந்திருக்கும். அதாவது பாரத ரத்னா, பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ இதெல்லாம் வரிசைப்படுத்துங்கன்னு கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு சிவிலியன் பீப்புளுக்கு நம்ம இந்தியாவோட உயரிய விருது எது அப்படின்னா பாரத ரத்னா விருது. அதுக்கடுத்து இந்த வரிசை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ இதான் விருது. சரிங்களா, பாரத ரத்னாவுக்கு அடுத்து மிகப்பெரிய விருது பத்ம விபூஷன், அதுக்கடுத்து மிகப்பெரிய விருது பத்மபூஷன், அதுக்கடுத்து பத்மஸ்ரீ. சரிங்களா, ரைட், ஓகே. அடுத்தது ஆசிய U2, சரிங்களா, U23 அண்டர் 23 மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி வியட்நாமோட டானாங் அப்படின்ற நகரில் நடைபெறுதுப்பா. அண்டர் 23 மல்யுத்த சாம்பியன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மான்சி, காஜல், சுமித் இவங்க 3 பேரும் தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 பேரும் கேட்பாங்க. சரிங்களா, மான்சி, காஜல், சுமித் இவங்கெல்லாம் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த நியூஸ் பார்த்துட்டோம். இது ஃபுல்லாக பார்த்தாச்சு. அடுத்த நியூஸ் பார்க்கலாம். பத்மஸ்ரீ விருது இந்த அதாவது சொல் புதிது திட்டம்ப்பா. இந்த சொல் புதிது திட்டத்தின் கீழே ஆக்சுவலாக தமிழ் வளர்ச்சி கழகம் புதுசாக வரக்கூடிய ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் வந்துட்டு நிறையா கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் ஒரு 47 ஆங்கில சொல்லு கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கோடோஸ்ட்ரோப் அப்படின்னா பேரழிவு. சரிங்களா, கோடோஸ்ட்ரோப்னா பேரழிவு. ஃபேசில் ஆக்ட் அப்படின்னா மேம்போக்குத்தனம். டஃபில் பேக் உருளைப்பை, டஃபில் பேக்கு. சரிங்களா, அதான் உருளைப்பை. அடுத்து கிச்சன் கிளீனர் அப்படின்னா அடுக்களை தூய்மை. ஞாபகம் வச்சுக்கோங்க, கிச்சன் கிளீனர் அப்படின்றது அடுக்களை தூய்மை. அடுத்து சீடென்டரி லைஃப் ஸ்டைல் அப்படின்னா இயக்கமில்லா வாழ்க்கை முறை. அடுத்து ஸ்னைல் ஏளனம், டீட்டர்ஸ் தள்ளாட்டம். சரியாப்பா, இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டைம் நம்மளுக்கு கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் விட்டாங்க இல்லைங்களா, அதில் வந்து 56 ஆண்டுகளுக்கு அப்புறம் புகைப்பட கலைஞர்களுக்கான ஒரு வேக்கண்ட் விட்டுருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23 வேக்கண்ட் இருக்குது. இதுக்கு விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கணும். சரிங்களா, விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருந்தா இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்காணல் இல்லாத ஒரு தேர்வு ப்ளஸ் பள்ளியோட பாட நேரத்தை வந்து குறைச்சிருக்காங்க. இப்போ 1050 மணி நேரம் பொதுவாக ஒரு ஆண்டுக்கு இருந்த நிலையில் இப்போ வந்து 950 மணி நேரமாக இந்த பள்ளி பாட நாட்கள் வந்து குறைக்கப்பட்டிருக்கு. அதுவும் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். அடுத்தது வேறு இதில் எந்த நியூஸும் இல்லை. IPL ஃபைனல் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து இந்த பத்ம விருதுகள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த விருதுகள் மட்டும் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. மொத்தம் 131 பேருக்கு இந்த பத்ம விருதுகள் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க வேண்டியது. ஃபஸ்ட்டு பாருங்கள், தமிழகத்தை சேர்ந்த இரைப்பை குடல் நிபுண மருத்துவர் KR பழனிசாமி அவருக்கு பத்மபூஷன். அடுத்து முதுபெரும் மருத்துவரும் முன்னாள் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் HV ஹண்டே அவருக்கு பத்மஸ்ரீ விருது. இதை அப்படியே பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க. சரிங்களாப்பா, நான் சொல்ல நீங்கள் பாஸ் பண்ணி நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நீலகிரியின் பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த மறைந்த ஓவியர் R கிருஷ்ணன். சரிங்களா, அவருக்கும் என்ன அப்படின்னா பத்மஸ்ரீ விருது தான்.
அவரை வந்து கிட்னா அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஆர் கிருஷ்ணா சரிங்களா. அவருக்கு பத்மஸ்ரீ விருது. அடுத்து பாருங்கள், ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி விஜயகுமார். இவர் சார்ந்து நம்ம ஏற்கனவே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தோம். அடுத்து எழுத்தாளர் சிவசங்கரி. இந்திய சமூக வானொலியின் தந்தை, நல்லா பார்த்துக்கோங்க, இந்திய சமூக வானொலியின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறவர் யார் அப்படின்னா ஒளிப்பதிவாளர் ராமமூர்த்தி ஸ்ரீதர். அவருக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமாக இந்திய சமூக வானொலியின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறவர் யார் அப்படின்னா ஸ்ரீதர் சரிங்களா. அதாவது ராமமூர்த்தி ஸ்ரீதர், அவருக்கு கொடுத்துருக்காங்க பத்மஸ்ரீ விருது. அடுத்து தமிழ் பன்னிசை திருமுறை பாடி வரும் புகழ்பெற்ற ஓதுவார் சரிங்களா. அந்த ஓதுவார் என் சுவாமிநாதன் அவருக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து புதுச்சேரியை சேர்ந்த ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னா புதுவையை சேர்ந்த சிலம்பாட்ட பயிற்சியாளர் பழனிவேல், அவருக்கு பத்மஸ்ரீ விருது அளிக்கப்பட்டிருக்கு சரிங்களா. ஸோ அதை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க, பாஸ் பண்ணி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்கப்பா. ரைட், இதில் வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை சரிங்களா. அவ்வளோதான், நன்றி.